இல்ல நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கா? ஆமால இருக்குல்ல. என்னடா இந்த சைடு போயிட்டு வர? வெளிக்கு இங்கிட்டு போயிட்டு வர? இந்த பாம்பு கடவுள் கோயிலா இருந்தா நீங்க எங்கிட்டு போங்க? கோயிலாண்ட போகணுமா? சரி சரி பார்த்து போலே. பாம்பு கிடக்குதான் போய் பார்த்துட்டு வந்துருவோமா? எதுக்குல வந்து வேணால. அண்ணே அம்மா கோயில் பக்கம் போகக்கூடாது சொல்லியிருக்கு. நீ ஏன் அங்க போற? இல்ல அதிக பாம்பு கிட்ட கொத்து வாங்கி சாக சொல்றியா? எவனே ஆப்ல அந்த குட்டை பைய பேச்ச கேட்காதனே. உனக்கு நல்லது சொன்னா கேட்காதன்னு சொல்றியா நீ? நீ போனே இப்ப பார்த்தா என்னையே திட்டிட்டு. நாளைக்கு மாரியம்மன் கோயில்ல குழு வைக்கிறாங்க. வீட்டுல வந்து வசதி கட்டு இருந்தானுங்க. அண்ணே போகணுண்ணே, ஆள் வருண்ணே. ஏன்டா போன தடவை வெட்டு வாங்கினாலும் பத்தாதா? இந்த வரை அந்த ஊருக்கு அவங்களோட சண்டை செய்யணுமா? நானே வேணா. அவ்வளோ நீ வேற. சரி நீ தானே போ, நான் இது போயிட்டு வரேன். ஒரே முடியல கிடக்குது. இல்ல ஆச்சா இல்ல இல்ல முன்ச என்னால வெயில் எங்க போனான்னு தெரியலையே. இதுதானே அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. எங்க இருக்க? அண்ணா எங்க எல்லாரும் போய் தொலைச்சாலே இங்க என்ன ஆகுறாங்க வந்ததுக்கே வந்துட்டு இருக்காங்க. இவனை தேடி என் ஆயுசு முடிஞ்சிடும் போல இருக்கு. அண்ணே எங்கனே போன? அம்மா பேசணும். எங்க வேற போயிட்டு அம்மா கோயில் பக்கம் போகக்கூடாது. நீ ஏன் அங்க போற? இல்ல அதிக பாம்பு கிட்ட கொத்து வாங்கி சாக சொல்றியா? எவனே ஆப்ல அந்த குட்டை பைய பேச்ச கேட்காதனே. டேய் டேய் முச்சே டேய் அம்மா கிட்ட நான் என்னெல்லாம் சொல்லுவேன்
இடைக்காட்டு சித்தர் என்றவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஜோதிடத்திலும் பஞ்சபூத கட்டுப்பாட்டிலும் சிறந்து விளங்கியவர். அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் கோவிலின் அருகே நடந்து செல்லும்போது அக்கோயிலை பார்த்து அங்கிருக்கும் கடவுளை வழிபட்டு திரும்பி செல்லும்போது கற்கள் தடிக்கு கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது அவர் கையில் சிறியதாக ஒரு காயம் ஏற்பட்டு குருதி வந்தது. அக்குருதியை பார்த்து கோபமடைந்த சித்தர் அக்கோயிலில் இருக்கும் ஒரு பாம்பை சாட்சியாக வைத்து ஒரு சாபமிட்டார். எனக்கு எப்படி இங்கு அடிபட்டு குருதி வந்ததோ அதே போன்று இங்கு யாருடைய குருதி அவ்விளக்கில் விழுகிறதோ அவருக்கும் இதே மர்மம் நடைபெறும் என்று சாப விடுகிறேன் என்று ஒரு நடக்க முடியாத ஒரு சாபத்தை விட்டார். அப்படி யார் அந்த மர்மத்தில் மாட்டிக்கொள்கிறாரோ அதிலிருந்து வெளிவர ஒரே வழி